ஓகே. இப்போ எக்ஸசைஸ் 3.9ல 6th சம் பாருங்க. A line passes through 6,0 and 0,6. இது ஒரு லைன். சரியா? And another line passes through -3,0, 0, -3. What are the points to be joined to get a trapezium? போன சம்ல ரெக்டாங்கிள் பார்த்தோம். இந்த சம்ல ட்ரப்பீசியம் பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரப்பீசியம்னா எப்படி இருக்கும்னு பல பேத்துக்கு தெரியாது இல்லையா? சரி, பட் ஆனா இந்த மாதிரி சம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணலாமா? நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. இது ஒரு லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த செட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. இதுவும் ஒரு லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த செட் ஆஃப் பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாமா? 6,0, 0,6 பிளாட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது எக்ஸ்ல பார்க்கணும், இது ஒய்ல பார்க்கணும், இது எக்ஸ்ல பார்க்கணும், இது ஒய்ல பார்க்கணும். அதே மாதிரி உங்க கோஆர்டினேட்ல 0 வந்துச்சுன்னா அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இதை விட ஒரு ஈஸி வேற எதுவும் இல்லை. வெறுமனே எக்ஸ்ல போயிட்டு 6 பாருங்க, அவ்வளவுதான். இந்த பாரு, எக்ஸ்ல போயிட்டு 6 எங்க இருக்குன்னு பாருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் 6,0. அடுத்தது 0,6 எக்ஸை பார்க்கவே பார்க்காதீங்க, ஒய்ல போயிட்டு 6 பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் 0,6. 2 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? அடுத்த பாயிண்ட் -3,0, 0, -3. இதுவும் ஈஸி தான். எக்ஸ்ல போயிட்டு -3 பாருங்க, ஒய்யை பார்க்கவே தேவையில்லை. இதுதான் அந்த பாயிண்ட் -3,0. அடுத்தது 0, -3. இதுல நீங்க எக்ஸை பார்க்க தேவையில்ல, ஒய்யை மட்டும் பாருங்க. ஒய்ல இதுதான் அந்த பாயிண்ட் 0, -3. இப்ப பாருங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க லைனை இப்ப நீங்க செட்டை கரெக்டா பாருங்க. இதுதானே ஒரு லைன். இந்த 2 லைனை ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரப்பீசியமோட ஷேப்பே தெரிலனாலும் இந்த சம் உங்களால அட்டன் பண்ண முடியும். இப்ப இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாமா 2 லைனை? இப்ப அடுத்தது இந்த 2 லைனை ஜாயின் பண்ணு. முடிஞ்சு போச்சு. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஐடியா கிடைக்குமா? இப்ப இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணா எனக்கு ட்ரப்பீசியம் கிடைச்சிருமா? ட்ரப்பீசியம் அப்படின்றது 4 சைடு கொண்டது. இப்படி இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப இந்த டயக்ராம் கூட இதை கம்பேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். 2 பாயிண்ட் சேர்த்தணும். எந்தெந்த பாயிண்ட் இங்க எழுதிடுறேன். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயிண்ட் அடிக்கணுமா? அப்போ 0,6ஐயும் -3,0வையும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது 6,0வும் 0, -3யும் ஜாயின் பண்ணணும். அப்ப 6,0, 0, -3 இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அததான் அவங்க கேக்குறாங்க. What are the points to be joined to get a trapezium? If I have to get a trapezium, I need to join 0,6 and -3,0, 6,0 and 0, -3. இப்போ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடலாமா? ஸ்கேல் எடுங்க. ஸ்கேல் எடுத்து ஜாயின் பண்ணிடு. எஸ், ஜாயின் பண்ணிட்டீங்களா? அதே போல இதையும் ஜாயின் பண்ணிருங்க. முடிஞ்சா? இப்போ இந்த ஸ்கேல் எடுக்கிறேன் பாருங்க, ட்ரப்பீசியம் மாதிரியே இருக்கும் பாருங்க. இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீட்டா போடணும். சரியா? ஸோ இதை எழுதிருங்க.
இந்த பாயிண்ட்ஸ் டு பி ஜாயின்ட்னு எழுதிருங்க. இந்த மேல இருக்கிறது தேவையில்ல. இது உங்க புரிதலுக்கோசரம் நான் போட்டது. இது தேவையில்லை. ஓகே. நீங்க என்ன எழுதிடணும்? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு தி பாயிண்ட்ஸ் டு பி joined to get a trapezium அப்படின்னு போட்டு எழுதிருங்க. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்க 7th to 8th போகிறாங்க அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் பேட்ச் ஓப்பன் ஆயிருக்கு. அவங்களுக்கு சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். 8th 9th 10th வரைக்குமே ஆன்லைன் டியூஷன் போயிட்டுருக்கு. யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னா தம்ப்நெயில்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.